ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட். பைமோட்டில் உங்கள் வீட்டுக்கு தேவையான மளிகை பொருட்களை நீங்கள் குறைந்த விலையில் வாங்கிக்கலாம். மற்ற ஷாப்பிங் ஆப்ஸை கம்பேர் பண்ணும்போது இதில் உங்களுக்கு விலை குறைவாகவே கிடைக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா, தமிழக மக்கள் காத்திருக்கும் அந்த ஒரு அறிவிப்பு வருமா வராதா என்று தமிழக அரசை கேட்கும் மக்கள். இந்த பொங்கலுக்கு 1000 ரூபாய் கிடைக்குமா கிடைக்காதா, வருமா வராதா என்ற ஒரு கேள்விக்கு தான் நம்ம பதிலை பார்க்க போகிறோம். பொங்கல் பண்டிகையொட்டி தமிழகம் முழுவதும் உள்ள குடும்ப அட்டைதாரர்களுக்கு ரேஷன் கடைகளில் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்பட்டு வருகிறது. இதன் மூலம் சுமார் 2.20 கோடி குடும்பங்கள் பலனடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பொங்கல் பரிசு தொகுப்பில் 1 கிலோ அரிசி, 1 கிலோ சர்க்கரை மற்றும் முழு கரும்பு ஆகியவை வழங்கப்பட உள்ளது. ஏற்கனவே இதற்கான டோக்கன்கள் விநியோகிக்கப்பட்டுள்ளன. அதிகாரிகள் வீடு வீடாக சென்று டோக்கன்களை வழங்கியுள்ளனர். ஜனவரி 9ஆம் தேதி முதல் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்படும் என்று கூறப்படுகிறது. கடந்த ஆண்டு பொங்கல் பரிசு தொகுப்பில் ரொக்கமும் வழங்கப்பட்டது. ஆனால் நிதி நெருக்கடி காரணமாக இந்த ஆண்டு பணம் வழங்கப்படவில்லை என அமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்துள்ளார். இந்த முடிவு எதிர்க்கட்சி தலைவர்கள் மட்டுமின்றி திமுக கூட்டணியில் உறுப்பினர்களாக இருக்கும் நபர்களிடமும் விமர்சனத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதற்கு பதிலளித்த முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் நிதித்துறை செயலாளர் உதயச்சந்திரன் மற்றும் பிற அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தி வருவதாகவும் கூறப்படுகிறது. பொங்கல் பரிசு தொகுப்பில் ரொக்கம் சேர்க்கப்படுவது குறித்தும் ஆலோசனை நடைபெற்று வருகிறது. அதற்கு ஏதுவாக மற்ற திட்டங்களில் இருந்து நிதியை மறுஒதுக்கீடு செய்யும் ஆப்ஷன்கள் இருக்கிறதா என்று குறித்தும் தமிழக அரசு ஆராய்ந்து வருகிறது. நடப்பு சட்டசபை கூட்டத்தொடரில் இது தொடர்பான அறிவிப்புகள் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஒருவேளை இந்த முறை 1000 ரூபாய் வழங்கப்பட்டால் ஏற்கனவே மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும் 1000 ரூபாய் சேர்த்து 2000 ரூபாயாக கிடைக்க வாய்ப்புள்ளது. ஒவ்வொரு முறையும் பொங்கல் பண்டிகையின் போது 21 பொருட்கள் அதோடு 1000 ரூபாய் சேர்ந்து வழங்கப்படும். ஆனால் இந்த முறை நிதி நிலவரங்களின் காரணமாக அரசு 1000 ரூபாயை வழங்கவில்லை என்றும் கூறப்படுகிறது. இருந்தாலும் மேலே கூறப்பட்டுள்ளது போல் பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது. அதோடு ஜனவரி மாதம் பொங்கல் பண்டிகை காலம் என்பதால் தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவுரைக்கேற்ப கூட்டுறவுத்துறையின் மூலம் கூட்டுறவு பொங்கல் என்ற பெயரில் பொதுமக்களுக்கு சிறப்பு பரிசுகள் வழங்கப்பட உள்ளன. இந்த பொங்கல் தொகுப்பு விற்பனையை தமிழக கூட்டுறவுத்துறை அமைச்சர் கே.ஆர். பெரியகருப்பன் டிசம்பர் 19, 2024 அன்று தொடங்கி வைத்தார். இந்த பொங்கல் தொகுப்பு விற்பனையின் மூலம் இனிப்பு பொங்கல் தொகுப்பு, கூட்டுறவு சிறப்பு பொங்கல் தொகுப்பு, பெரும் பொங்கல் தொகுப்பு என்று 3 வகையான பொங்கல் தொகுப்புகள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு வீடியோவில் பார்த்தீங்கன்னா அந்த 1000 ரூபாய் வழங்கப்படுமா வழங்கப்படாதா என்று அந்த காரியங்களை பார்த்தோம். இது குறித்து பார்த்திங்கன்னா ஆலோசனை நடத்தி கொண்டிருக்கிறாங்க. கண்டிப்பாக நம்ம முதல்வர் அவர்கள் நல்ல ஒரு முடிவை நமக்கு கொடுப்பாரு. ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.